கோவை மாவட்டம் வடக்குளூரை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவரை ஊர் தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஊரில் இருக்க 220 வீட்டுக்கும் போய் நீ மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண தப்புக்காக ஊர் தலைவர்கள்கிட்ட நீ குற்றவரி செலுத்தினா மட்டும்தான் உன்னை ஊருக்குள்ளேயே அனுமதிப்போம், இல்லைன்னா ஊரை விட்டு உன்னை ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் அதை பண்ணுறாரு. பழைய படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற காட்சியெல்லாம். அதே மாதிரியான சம்பவம் இப்போவும் நம்மளோட நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி ரமேஷ் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன தப்பு பண்ணார்? கோவை மாவட்டத்தோட கலெக்டர் மிஸ்டர் கிராந்திகுமார் இந்த விஷயத்துக்கு அகைன்ஸ்டா என்ன ஆக்ஷன் எடுத்தாரு அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அண்ட் இதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் தான் ஒன் மேன். 220 வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அன்னைக்கு ரமேஷ் என்ன தப்பு பண்ணாரு தெரியுமா? லவ் மேரேஜ். எஸ், அந்த ஊர் வழக்கப்படி நீங்கள் ஊருக்கு தெரியாமல் லவ் மேரேஜ் பண்ணிங்கன்னா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி நீங்கள் ஊருக்குள்ளே வரணும் அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லா பொதுமக்கள்கிட்டையும் நீங்கள் தனியாக போய் மன்னிப்பு கேட்கணும், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஊர் தலைவர்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக குற்றவரி செலுத்தினா மட்டும்தான் ஊருக்குள்ளேயே திரும்பவும் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு கொடுமை பாருங்க. ரமேஷுக்கு சொந்த ஊரே வடக்குளூர் தான். அவர் வேலை செய்கிறது வெளியூரில். ஸோ வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு சொந்த ஊர்ல நிம்மதியா வாழலாம் அப்படின்னு அவர் வந்தபோது ஊர் தலைவர்கள் கூட இருக்கிற குழுவெல்லாம் இல்லை, நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன், ஊருக்கு தெரியாம நீ இப்படி பண்ணது ரொம்ப தப்பு, அதனால உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ரமேஷ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பொது மன்னிப்பு கேட்டுட்டு குற்றவரியும் செலுத்தி ஊருக்குள்ள இருக்கிறாரு. இதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நடந்த இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு அனுபவம். சொந்த ஊர்லயே எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்னால சுதந்திரமா வாழ முடியல. இதுக்கு காரணம் என்னோட குடும்பமோ நானோ கிடையாது, என்னோட ஒய்ஃபோட குடும்பமோ அவங்களோ கிடையாது, என்னை சுற்றி இருக்கிற இந்த ஊர் தான் நான் சுதந்திரமா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த பிற்போக்குத்தன்மையை தயவு செஞ்சு இந்த ஊர்லேருந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி கருப்புசாமி அப்படிங்கிறவரோட தம்பியை இதே மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் 10 வருஷமா சொந்த ஊருக்கே வர கிடையாது, நான் யாரோ சொந்த ஊர் யாரோ அப்படிங்கிற மாதிரி அனாதையா வெளியூர்ல இருக்காரு. அவரோட அண்ணன் என்னோட தம்பி கூட என்னால் 10 வருஷமா பேச முடியல, ஃபோனில் பேசினா கூட என்னையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. ஸோ நானும் என்னோட தம்பியும் 3ஆவது மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல சம்பவம் அந்த ஊர்ல நடந்திருக்கு. மன்னிப்பு கேட்க பிடிக்காதவங்க, குற்றவரி செலுத்த முடியாதவங்க, இவங்க எல்லாத்தையுமே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊருக்கு நடுவில் பொதுவாக கருப்பராயன் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த கோயிலுக்குள்ள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவங்கள உள்ள விட மாட்டாங்க. ஒரு கடைக்கு போய் உங்களுக்கு தேவையான ஒன்று பொருள் வாங்கினீங்கன்னா உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. தண்ணி சரியா வராது. நீங்க ஒரு திருமணத்துக்கு போகும்போதோ அல்லது இறப்பு குறித்து ஒரு வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போதோ நீங்க இருக்கும்போது அங்க எந்த சடங்குமே நடக்காது. இந்த மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவங்க வந்திருக்காங்க, அவங்க இருக்கும்போது நம்ம எப்படி நல்லது கெட்டது பண்ண முடியும், அவங்கள ஃபர்ஸ்ட் அனுப்பி விடுங்க அப்படின்னு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. ஊரில் இருக்கிறவங்க அவங்க கூட பேசினாலோ அவங்க வீட்டுக்கு போனாலோ இவங்களையும் ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான கொடுமை அந்த ஊரில் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஊர் தலைவர்கள்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது, எதனால் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க, இந்த காலகட்டத்தில் எல்லாமே மாறி போச்சு, இன்னும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணது கிடையாது, எங்களோட மூதாதையர்லேருந்து இந்த பழக்க வழக்கம் எங்களோட ஊரில் இருக்குது. ஸோ நீங்கள் காதல் திருமணம் பண்ணாலோ கலப்பு திருமணம் ஊருக்கு தெரியாமல் பண்ணாலோ கண்டிப்பாக உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். அப்படி நீங்கள் ஊருக்கு வரணும்னா நாங்கள் சொல்கிற இந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் பண்ணீங்கன்னா ஊருக்குள்ள வரலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஊர் தலைவரோட பொண்ணே ஒருத்தவங்க காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க, அவரையும் இதே மாதிரி ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கிராமத்தில் தயவுதாட்சனே கிடையாது, நீங்க லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னா உடனே ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அண்ட் கோயம்புத்தூர் கலெக்டருக்கு இந்த விஷயம் எப்படி போச்சு அப்படின்னா, இது சம்பந்தப்பட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் கலெக்டருக்கு போக கிடையாது, வேறொரு சம்பந்தப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மூலமா அந்த ஊருக்கு விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த மாதிரி தகவல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கசியுது. கலெக்டர் அவர்களோட காதுக்கு இந்த விஷயம் போகுது. இது தெரிஞ்ச உடனே கலெக்டர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஊர் வழக்கம் மூதாதையர்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க, இதனால லவ் மேரேஜ் பண்ணவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இனிமேல் நடந்தது அப்படின்னா அவங்க மேல சட்டப்படி கடுமையான தண்டனைகள் நாங்க வழங்குவோம், கண்டிப்பா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம், இந்த உரிமை உங்களுக்கு கிடையாது, இனிமேல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அந்த ஊர்ல இந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்காம இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ நீங்க நினைச்சு பாருங்க, சொந்த ஊர்லயே எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, அதுக்கு காரணம் ஊர் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வந்து இந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன ப்ரோ நம்மளோட தமிழ்நாடு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது, டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது, இன்னும் வந்து கீழ்மட்டமாக இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான சில விதிகள்லாம் போட்டுட்டு ஏன் நம்ம மக்களை இன்னும் நம்ம வதைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இதை வந்து முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு அகேன்ஸ்டாக எடுக்கணும் அப்படிங்கிற உங்களோட தாட் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் குறைஞ்சு போகுதுன்னு தெரியல. கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். ப்ளீஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர். டூ சப்ஸ்கிரைப் டு ஒன் மேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.